8, 10ஆம் இடங்கள் மிக வலிமையாக இருக்கின்றன. எதிர்பாராத அதிர்ஷ்டம் மேஷராசிக்காரர்களுக்கு பொது வியாபாரம் தொழில் அமைப்புகளை சர்வ நிச்சயமா உண்டுங்க. ராசிநாதன் 3ல் இருக்கு, 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கு, 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கு. இது ஒரு பெரிய யோகம். விரையச்சனியா இருக்குன்றதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். சனியை 2 பேரும் குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. சனியே இப்போது சுபத்துவமாக இருக்கிறார். ஒருவர் ராசிநாதன் வலுவாக இருந்து ராசிக்கு 5, 7ஆம் இடங்கள் ஒப்பற்ற அமைப்பில் இருந்தால் அந்த மாதத்துல எப்படியாவது வண்டி ஓடிடுங்க. மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் கடன்கள் வந்தாலும் கூட சுப கடன்கள் வரக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. கடந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள்ல மேஷராசிக்காரர்கள் சாதிக்க முடியாமல் இருந்தீர்களோ, இதை செய்ய முடியலங்க, அதை செய்ய முடியலங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்கன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூரண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன், பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய
அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி, மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். முதலில் மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் கண்டிப்பாக அமையும். 8, 10ஆம் இடங்கள் மிக வலிமையாக இருக்கின்றன. எதிர்பாராத அதிர்ஷ்டம் மேஷராசிக்காரர்களுக்கு பொது வியாபாரம், தொழில் அமைப்புகளை சர்வ நிச்சயமா உண்டுங்க. நல்ல ஒரு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவ கண்மணிகளுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் அப்படியே கையில கிடைக்கும். எல்லா விதத்திலையும் ஒரு அமைதியான சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சியை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள்ல அப்படியே செவ்வாய் வெகு வலிவாக 3ஆம் இடத்துல இருப்பதும், அவருக்கு வீடு கொடுத்தவர் இந்த மாதத்தின் பிற்பகுதி 10 நாட்களும் உச்சம் என்கின்ற ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக போவதும், கடந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள்ல மேஷராசிக்காரர்கள் சாதிக்க முடியாமல் இருந்தீர்களோ, இதை செய்ய முடியலங்க, அதை செய்ய முடியலங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்கன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக, சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், ஒரு நல்ல பெரிய மனிதருடைய தொடர்புகள், கான்டாக்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள், தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு, திருமணத்திற்கு மறுத்த பிள்ளைகள் அல்லது திரும்பி வர மறுத்த பிள்ளைகள், எனக்கு இங்கே வேலை சரியில்லை, தொழில் சரியா இல்லை, எப்படி நான் இன்னும் காலம் தள்ள போறனோ தெரியல, இங்கே இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இத்தனை லட்சம் செலவு பண்ணி இங்க வந்துட்டேன், இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய போன் வந்தாலே கொஞ்சம் பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதலான சுப விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்துல மேஷராசிக்கார பெரியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்திற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். 5ஆம் பாவகாதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த தன்மை மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. அதிர்ஷ்டம் இளைஞர்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் 3ல் இருக்க, 5ஆம் அதிபதி வலுவாக இருக்க, 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்க, இது ஒரு பெரிய யோகம். விரையச்சனியா இருக்குன்றதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். சனியை 2 பேரும், குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. சனியே இப்போது சுபத்துவமாக இருக்கிறார். ஒருவர் ராசிநாதன் வலுவாக இருந்து ராசிக்கு 5, 7ஆம் இடங்கள் ஒப்பற்ற அமைப்பில் இருந்தால் அந்த மாதத்துல எப்படியாவது வண்டி ஓடிடுங்க. அந்த எப்படியாவது வண்டி ஓடுகிறது என்பதற்கான ஆதார விஷயமாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம், சிலருக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை, சோசியல் மீடியால பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இதை அப்படி எப்படி பண்ணேன், நான் ஒரு போஸ்ட் போட்டேன், நான் ஒன்று எழுதினேன், அதை நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் நண்பர்கள் ஆகிறாங்க, நிறைய பேர் என்னுடைய திறமையை புரிந்து கொள்ளுகிறார்கள். எழுத்து திறமை, நடிப்பு திறமை எல்லாமே தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த வாய்ப்புகளின் மூலமாக புகழ் பெறக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவுல நன்மைகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் கடன்கள் வந்தாலும் கூட சுப கடன்கள் வரக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது 2026 ஆவணி மாதம்.